2-3 நாளா மழை மின்னல் வந்ததோ இல்லையோ, ஜிவி சாரோடைய மின்னலே வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா எல்லா ரீல்ஸையும் ஸ்டேட்டஸ்லயும் போயிட்டே இருக்கு. படத்தில் நடிக்கிற கதாபாத்திரங்கள் எப்படி நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்களோ, இவரும் இசை என்னும் கதாபாத்திரனால படத்தில் நம்ம கூட டிராவல் பண்ணிட்டே இருப்பாரு. பேருக்கு தான் அது பின்னணி இசை, இவர் போட்டால் அது என்னைக்கும் முன்னணி இசை அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட மெலடி மெஜிஷியன் ஜிவி பிரகாஷ் டார்லிங் ப்ரோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தி நேஷனல் அவார்ட் வின்னர் டார்லிங் ஜிவி பிரகாஷ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, முதல்ல தேங்க்யூ. அண்ட் உங்களை பார்க்கவும் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். முதல்ல இந்த விழாக்கு வந்த உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். அப்புறம் தானு சார் தேங்க்ஸ். தானு சார் சொன்னார் இன்னைக்கு எடிசனுடைய நினைவு நாள், ஸோ அன்னைக்கு இந்த சினிமா விழா நடக்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அன்பு சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். மணிரத்னம் சார், லோகேஷ், தேங்க்ஃபுல் தட் ஆல் ஆஃப் யூ கேம். முதல்ல எனக்கு ஐ ஷுட் தேங்க் கமல் சார், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. இவ்வளோ பெரிய ஒரு வீரனை பற்றி ஒரு கதை வந்து இந்தியன் சினிமாவில் ஒரு முக்கியமான கதை சொல்கிறாங்க. அதில் வந்து என்ன ஒரு பகுதியாக ஃபஸ்ட் டைம் கமல் சார் கூட நான் வேலை செய்கிறேன். ஐம் வெரி தேங்க்ஃபுல் சார். யூர் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன். நம்ம தமிழ் சினிமா வந்து டெக்னிக்கலாகவும் ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆஸ்பெக்ட் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு டாப் ஸ்டாண்டர்டில் இருக்கணும்னா அதுக்கு கமல் சாரும் மணிரத்னம் சாரும் ஒரு பெரிய ரீசன். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு தெம் அண்ட் ஐம் ஹாப்பி ராஜ்கமல் என்னை இந்த படத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னு. அப்புறம் ராஜ்குமார், ஒரு இந்த படம் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு கதை. ஸோ இந்த ஸ்க்ரீன் பிளேயில் இப்படி ஒரு வாரியரை பற்றி சொல்லும்போது ஐ தாட் என்னுடைய பெஸ்ட்டு நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஜாயினிங் வித் சிவகார்த்திகேயன். அண்ட் அவர் காம்பேரிங் டேஸ்லேருந்து எனக்கு பழக்கம், நிறைய கல்ச்சுரல்ஸ், நான் கெஸ்ட்டாக போகிற இடங்கள் நிறைய பழகியிருக்கேன், நிறைய பழக்கம். பட் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து நாங்கள் வேலை செய்கிறதுக்கான ஒரு அமைப்பு கிடைச்சிது. ஸோ அவரு கிட்டத்தட்ட ஒரு ஏடி மாதிரி ஒர்க் பண்ணுவார். ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன். ஸோ ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் சாய் பல்லவி ஆல்சோ ஐம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் ஸோ நீங்கள் கேளுங்க, சாங்ஸ் கேளுங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேளுங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐ ஹோப் த ஃபேமிலி வில் பி ப்ரவுட் டு வாட்ச் திஸ் ஃபிலிம். ஏன்னா அவங்க முகுந்த் சாருடைய பயோபிக் we've done எங்களுடைய மேக்ஸிமம் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். தீபாவளிக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃபெஸ்டிவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். டார்லிங் ப்ரோ, எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான். மெலடினாலும் மேஜிக் பண்ணுறீங்க, இந்த சைடு மாசம் வந்தால் யோசிச்சு பாருங்கள். 1001 தீம் மியூசிக் ப்ளே பண்ணணும்னு வைங்களேன். இது சாய்ராம் காலேஜா சோழர் பூமியானே தெரியாது, அப்படி ஒரு ஃபீல் வந்துடும். உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்? எங்களுக்கு உங்களுக்கு ரெண்டுமே பிடிக்கும். ஜிவி ப்ரோக்கு எது ஃபேவரட்? எல்லாமே பண்ணுறதுக்கு தாங்க இருக்கிறோம். திடீர்னு ஒரு போர்க்களம் மாதிரி ரேப்பும் பண்ணுவோம், எங்கேயும் எப்போதும் மாதிரி ஒரு சாங் பண்ணுவோம், ஒரு மெலடி பண்ணுவோம். அந்த கதை என்ன தேர்வு பண்ணுதுன்றதை வச்சு தானே இருக்குது எல்லாமே. அதனால தான் உங்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் இங்கே நின்றுக்கிறோம். வி லவ் யூ ஸோ மச் டார்லிங் ப்ரோ. ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ இந்த ஆடியோ லான்ச்சில் உங்களுடைய பாடல்கள் எல்லாரும் பாடிட்டாங்க. கிக்கி ஆமா, கண்டிப்பா ஆடியோ லான்ச்சோடைய நாயகன் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தா எப்படிங்க? உங்க குரல் இங்க ஒலிக்கணும் இல்லையா? சரி, இந்த சாங் பாடலாம். ஆனால் லிரிக்ஸ் எனக்கு ஏதாவது லிரிக்ஸ் வச்சிருக்கீங்களா? என்னென்ன வேணும் சொல்லுங்க சார், எல்லாம் ரெடி பண்றோம் சார். மின்னலே சாங்கோட லிரிக்ஸ் இருந்தா போதும். சூப்பர் சார், எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம். ஒரு உங்களுடைய வெர்ஷன் கேட்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஸோ அந்த செட்டப்பை கொண்டு வாங்க. மின்னலே என் மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே சக்கரே என் சக்கரே மெல் மெல்லமாய் செல்லமாய் கொஞ்சதே மௌனமே ஸ்நேகமோ பிரேமமோ ஈடிலா நேயமோ பேரிலா மாயமோ கேள்வியே சுகமோ யாவுமே மாறுதே பூமிதான் இதுவோ சக்கரே 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 கரை மீதிலே இருபாதமாய் வாழலாம் வாழலாம் மௌனமாய் தேடலாம் கடல் மீதிலே விழும் தூரலாய் வாழலாம் வாழலாம் மௌனமாய். ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே சக்கரே
என் சக்கரே மெல்லமாய் செல்லமாய் கொஞ்சதே மௌனமே. தேங்க்யூ. Thank you so much. That's the magic of GV Prakash அவர்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. It was so beautiful. Thank you.